1674 இல் தன்னை மராட்டிய பேரரசின் பேரரசராக அறிவித்துக் கொண்டவர் யார்? ஏ. சிவாஜி சிவாஜி, பி. ஷாம்பூஜி ஷம்புஜி, சி. மாலிக் அம்பர் மலிக் அம்பர், டி. அரங்கசீப் அவுரங்கசீப். சரியான பதில் ஏ. சிவாஜி சிவாஜி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி 1674 ஆண்டு ராய்கார் கோட்டையில் சிவாஜி முறைப்படி முடிசூட்டிக் கொண்டு சத்ரபதி என்ற பட்டத்தைச் சூட்டிக் கொண்டார். இதன் மூலம் சுதந்திரமான மராட்டிய பேரரசு அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. எந்த ஆண்டில் குடிமைப்பணி நுழைவுக்கான அதிகபட்ச வயது ஆகஸ்ட் 19 குறைக்கப்பட்டது? ஏ. 1861, பி. 1876, சி. 1866, டி. 1860. சரியான பதில் பி. 1876. சரியான விடை பி. சோகஸ்மேலி 1876 ஆண்டில் லிட்டன் பிரபுவின் காலத்தில் குடிமைப்பணி தேர்வில் சேருவதற்கான அதிகபட்ச வயது 21 19 ஆக குறைக்கப்பட்டது. இந்தியர்கள் இத்தேர்வில் வெற்றி பெறுவதை கடினமாக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஐரோப்பியர்களை முதலில் ஈர்த்த தொழில் எது? ஏ. ஜவுளித் தொழில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பி. தோட்டத் தொழில் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி, சி. எஃகுத் தொழில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டி. பன்றி இரும்பு தொழில் பிக் ஐரன் இண்டஸ்ட்ரி. சரியான பதில் பி. தோட்டத் தொழில் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி. 10. ஐரோப்பியர்கள் இந்தியாவில் முதலில் தேயிலை, காபி மற்றும் அவுரி, இண்டிகோ போன்ற தோட்டத் தொழில்களில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டினர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இத்தோட்டங்கள் ஐரோப்பியர்களால் பெரிய அளவில் தொடங்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டன. குசுஸ்டு எந்த சீன வம்சத்துடன் நெருங்கிய உறவைக் கொண்டிருந்தார்? ஏ. கிங் வம்சம் கிங் டைனாஸ்டி, பி. ஹான் வம்சம் ஹா டைனாஸ்டி, சி. டாங் வம்சம் டாங் டைனாஸ்டி, டி. மிங் வம்சம் மிங் டைனாஸ்டி. சரியான பதில் சி. டாங் வம்சம் டாங் டைனாஸ்டி. சரியான விடை சி. சோகஸ்மேலி சசானிய மன்னரான 2ஆம் குசுஸ் சீனாவின் டாங் வம்சத்துடன் நெருங்கிய தூதரக மற்றும் வணிக உறவுகளைக் கொண்டிருந்தார். பட்டுப்பாதை வழியாக நடந்த வர்த்தகம் இவர்களுக்கிடையேன உறவை வலுப்படுத்தியது. 1641 இல் மலாக்காவை கைப்பற்றிய ஐரோப்பிய சக்தி எது? ஏ. டச்சுக்காரர்கள் டச், பி. பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு, சி. ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ், டி. போர்த்துகீசியர்கள் போர்ச்சுகீஸ். சரியான பதில் ஏ. டச்சுக்காரர்கள் டச். 7. டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம் வியோஷி 1641 இல் போர்த்துகீசியர்களிடமிருந்து மலாக்காவை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் மலாய் தீபகற்பத்தில் டச்சுக்காரர்களின் வர்த்தக ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது. எந்த பகுதியில் கீழ் பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் இல்லை? ஏ. மத்திய தமிழ்நாடு, பி. தெற்கு தமிழ்நாடு மற்றும் இலங்கை, சி. வடக்கு தமிழ்நாடு, டி. மேற்கு தமிழ்நாடு. சரியான பதில் பி. தெற்கு தமிழ்நாடு மற்றும் இலங்கை. சரியான விடை பி. சோகஸ்மேலி தெற்கு தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் கீழ் பழங்கற்கால கருவிகள் கண்டறியப்படவில்லை. இப்பகுதிகளில் குவார்ட்சைட் போன்ற மூலப்பொருட்கள் கிடைக்காதது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தனது தாராளவாத மதக் கொள்கைக்காக அறியப்பட்டவர் யார்? ஏ. தோடர்மால் தோடர்மல், பி. ஷாஜகான் ஷா ஜஹா, சி. ஜஹாங்கீர் ஜஹாங்கீர், டி. அக்பர் அக்பர். சரியான பதில் டி. அக்பர் அக்பர். 3. அக்பர் தீனிலாஹி என்ற புதிய சமயக் கொள்கையை உருவாக்கி அனைத்து மதத்தினரிடமும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார். இவர் இந்துக்கள் மீதான ஜிஸ்யா வரியை நீக்கி மத நல்லிணக்கத்தை வளர்த்தார். ஏ. தோடர்மால் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக மட்டுமே இருந்தார். பட்டுப்பாதை வழியாக இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எது? ஏ. தங்கம் மற்றும் வெள்ளி கோல்ட் அண்ட் சில்வர், பி. பௌத்தம் புத்திசம், சி. குதிரைகள் ஹார்சஸ், டி. நெய்த பட்டு woven silk. சரியான பதில் பி. பௌத்தம் புத்திசம். பட்டுப்பாதை வழியாக வர்த்தக பொருட்கள் மட்டுமின்றி இந்தியாவிலிருந்து பௌத்த மதம் சீனாவிற்கு பரவி அங்குள்ள கலாச்சாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது கிபி
முதலாம் நூற்றாண்டில் ஹான் வம்சத்தின் காலத்தில் சீனாவை சென்றடைந்தது. சபையார் தேர்வு செயல்முறையின் போது குடத்திலிருந்து ஒரு சீட்டை வெளியே எடுக்க ஒரு சிறுவனை யார் ஈடுபடுத்துவார்கள்? ஏ. வார்டின் தலைவர். பி. கிராம பூசாரி. சி. சபையின் மூத்தவர். டி. மன்னரின் பிரதிநிதி. சரியான பதில் சி. சபையின் மூத்தவர். 8. சோழர் கால குடவோலை முறையில் தகுதியுள்ளவர்களின் பெயர்களை ஒரு பானையில் போட்டு சபையின் மூத்தவர் ஒரு சிறுவனை அழைத்து சீட்டை எடுக்கச் சொல்வார். இது தேர்தல் முறையில் எவ்வித பாரபட்சமும் இன்றி நேர்மையாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பின்பற்றப்பட்டது. எந்த ஆண்டு லீக் ஆப் நேஷன்ஸ் இறுதியாக கலைக்கப்பட்டது? ஏ. 1946. பி. 1925. சி. 1939. டி. 1920. சரியான பதில் ஏ. 1946. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இரண்டாம் உலகப் போரைத் தடுக்கத் தவறியதால் 1946ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லீக் ஆப் நேஷன்ஸ் சர்வதேச சங்கம் அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது. இதன் சொத்துக்களும் பொறுப்புகளும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையிடம் UN ஒப்படைக்கப்பட்டன. முகலாய அதிகாரம் இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருந்தபோது ஐரோப்பிய நிறுவனங்கள் எந்த நூற்றாண்டில் சுறுசுறுப்பாக இருந்தன? ஏ. 16ஆம் நூற்றாண்டு. பி. 17ஆம் நூற்றாண்டு. சி. 18ஆம் நூற்றாண்டு. டி. 19ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் பி. 17ஆம் நூற்றாண்டு. சரியான விடை பி. சோகஸ்மேலி 17ஆம் நூற்றாண்டில் 600-களில் ஜஹாங்கீர், ஷாஜகான் மற்றும் ஒரங்கசீப் போன்ற வலிமையான முகலாய மன்னர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவில் வணிக மையங்களை அமைத்தன. சிவாஜியின் வருவாய் முறையின் கீழ் உண்மையான விளைச்சலில் எந்த விகிதம் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது? ஏ. 5/2 பங்கு. பி. 1/5 பங்கு. சி. 4 பங்கு. டி. 3 பங்கு. சரியான பதில் ஏ. 2 பங்கு. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி சிவாஜி நிலங்களை முறையாக அளவீடு செய்து விளைச்சலில் 40% 2 பங்கு வரியாக நிர்ணயித்தார். ஆரம்பத்தில் 30% ஆகஸ்ட் இருந்த வரி மற்ற இதர வரிகள் நீக்கப்பட்ட பிறகு 40% ஆகஸ்ட் உயர்த்தப்பட்டது. இந்தோசீனாவின் எந்த பகுதி பிரெஞ்சு காலனியாக பிரெஞ்சு கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக இருந்தது? ஏ. கம்போடியா, காம்போடியா. பி. கொச்சின் சீனா, கோச்சின் சைனா. சி. அன்னாம், அனம். டி. டோங்கிங், டோங்கிங். சரியான பதில் பி. கொச்சின் சீனா, கோச்சின் சைனா. சரியான விடை இந்தோசீனாவில் கொச்சின் சீனா, தெற்கு வியட்நாம் மட்டுமே பிரெஞ்சுக்காரர்களால் நேரடியாக கைப்பற்றப்பட்டு ஒரு காலனியாக நிர்வகிக்கப்பட்டது. மற்ற பகுதிகள் பிரெஞ்சு பாதுகாப்பிற்கு உட்பட்ட நாடுகளாக புரொடெக்டரேட்ஸ் இருந்தன. தமிழ்நாட்டு கோயில்களில் உள்ள கூட்டுத் தூண்களில் எந்த வகையான உருவங்கள் இணைக்கப்பட்டுள்ளன? ஏ. விலங்குகள், அனிமல்ஸ். பி. தெய்வங்கள், டேட்டீஸ். சி. மலர் வடிவங்கள், ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ். டி. வரலாற்று உருவங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ். சரியான பதில் பி. தெய்வங்கள், டேட்டீஸ். 1. தமிழ்நாட்டு கோயில்களில் குறிப்பாக விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையில் கூட்டுத் தூண்களில் தெய்வங்களின் உருவங்கள் மற்றும் யாழி போன்ற புராண உருவங்கள் செதுக்கப்பட்டன. இவை தூண்களுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை தருகின்றன. சங்க காலத்தில் ரோமானிய நாணயங்கள் எந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன? ஏ. விவசாயம் மற்றும் கட்டுமானத்திற்கான கருவிகளாக. பி. தினசரி பரிவர்த்தனைகளுக்கு நாணயமாக மட்டும். சி. அவற்றின் உலோக மதிப்புக்காகவும் ஆபரணங்களாகவும். டி. மத பிரசாதங்கள் மற்றும் சடங்கு நோக்கங்களுக்காக. சரியான பதில் சி. அவற்றின் உலோக மதிப்புக்காகவும் ஆபரணங்களாகவும். சரியான விடை சங்க காலத்தில் தமிழகத்திற்கு வந்த ரோமானிய நாணயங்கள் அவற்றின் தங்கம் மற்றும் வெள்ளி மதிப்பிற்காகவே அதிகம் மதிக்கப்பட்டன. பல நாணயங்களில் துளையிடப்பட்டு அவை கழுத்தில் அணியும் ஆபரணங்களாக பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பேஷ்வா மீண்டும் பதவியில் அமர்த்தப்பட்ட பிறகு எந்த தலைவரின் படைகள் மராத்திய தலைநகரில் இருந்து மறைந்தன? ஏ. போன்ஸ்லே, போன்ஸ்லே. பி. பேஷ்வா, பேஷ்வா. சி. சிந்தியா, சிந்தியா.
டி ஹோல்கர் ஹோல்கர். சரியான பதில் டி ஹோல்கர் ஹோல்கர். 1 1802 இல் பேசின் உடன்படிக்கைக்குப் பிறகு ஆங்கிலேயர் உதவியுடன் இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாவாக அமர்த்தப்பட்டார். இதனால் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கரின் படைகள் புனேவிலிருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2 அலாவுத்தீன் கில்ஜியின் எத்தனை பழைய தோட்டங்களை ஃபிரோஸ் ஷா துக்ளக் மீட்டெடுத்தார்? ஏ 30, பி 1200, சி 120, டி 138. சரியான பதில் ஏ 30. ஃபிரோஸ் ஷா துக்ளக் பொதுப்பணி திட்டங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர். அவர் அலாவுத்தீன் கில்ஜியின் 30 பழைய தோட்டங்களை புதுப்பித்தார். மேலும் அவர் டெல்லியைச் சுற்றி 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் ஆகியவற்றின் கூட்டுப் பெயர் என்ன? ஏ கல்கத்தா கால்கட்டா, பி சந்திரகிரி சந்திரகிரி, சி மதராஸ் மத்ராஸ், டி புனித ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் ஸ்ட்ரீட் ஜார்ஜ். சரியான பதில் சி மதராஸ் மத்ராஸ். சரியான விடை சி சோகஸ்மெலி. ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த புனித ஜார்ஜ் கோட்டை பகுதி வெள்ளை நகரம் என்றும் இந்தியர்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதி கருப்பு நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. இவை இரண்டும் இணைந்தே மதராஸ் என்று அழைக்கப்பட்டது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?